ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பட்டாயால இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட், அதுதான் வாக்கிங் ஸ்ட்ரீட். இப்போது இந்த வீடியோவில் அதை கவர் பண்ண போகிறோம். நீங்கள் ஏற்கனவே பட்டாயா வந்திருந்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. தாய்லாண்டில் ஃப்ரீலான்ஸ் கேர்ள்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க பேங்காக் இல்லை பட்டாயாக்குன்னா, உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணலாம், இவங்களே நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். ஹையர் பண்ணிங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 1 டே ஹையர் பண்ணலாம், இல்லைனா பர் வீக் ஹையர் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி we have to pay money to them. பட்டாயால பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் கேர்ள்ஸ் வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் இருப்பாங்கன்னு இல்லை, ஊரெல்லாம் இருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த பிளேஸ். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்ஸ் இருந்தது. ஃபுல்லாக லெஃப்ட் ரைட் சைட் ஃபுல்லாக வந்து பார்ஸ் தான் இருந்தது. ஒரு 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 200 மீட்டர்ஸ் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக. பாருங்க, இதுதான் பட்டாயா பீச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம்னா அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்துடும். இங்கே பாருங்க, ரைட்ல ஃபுல்லாக கேர்ள்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி 5 ஃபீட் சொல்லலாம், 5 ஃபீட் 10 ஃபீட்ல வந்து கேர்ள்ஸ் நின்றுட்டே இருக்காங்க, அவர் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே மோஸ்ட்லி தனியாக வர ஆம்பளைங்களை அப்ரோச் பண்ணுறாங்க இந்த கேர்ள்ஸு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் என்னை வந்து அப்ரோச்சே பண்ணல. அதுக்கு ஏன் ஒரு மெயின் ரீசன்னா, என் ஒய்ஃப் பக்கத்துலேயே நடந்து வந்துட்டுருக்கா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீடியோ வேறு எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இதுதான் வாக்கிங் ஸ்ட்ரீட். நம்ம என்டர் ஆகிட்டோம். எவ்வளோ ஜகஜோதியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ என்ன டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12:30 நானும் என் ஒய்ஃபும் உள்ள என்டர் ஆகிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு என்னை தனியாக அனுப்ப என் ஒய்ஃப்க்கு பயம்னு சொல்றதை விட என் மேல நம்பிக்கை இல்லைங்க, என்ன சொல்றது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரீட்ல அப்படி என்னதான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி வந்துட்டான். இந்த ரோடு ஃபுல்லாவே கிளப்பு, டான்ஸு, ஒரே சாங்ஸு, ரொம்ப லவ்டா இருந்ததுங்க. இதை நடத்துறது யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நம்ம பயப்பிள்ளைங்க தான், இந்தியன்ஸ் தான். ஃபுல்லா ஹிந்தி பேசிட்டு இருந்தானுங்க. அங்க போற வரவங்களை எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நீங்க பே கூட பண்ண வேணாம், சும்மா கிளப்புக்குள்ள வாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா இருங்க, இல்லைன்னா போயிருங்க அப்படி சொன்னாங்க. சில இடத்துக்கு என்டர் ஆகணும்னா மட்டும் நம்ம ட்ரிங்க்ஸ்க்கு பே பண்ற மாதிரி இருக்கு. ஆனா எல்லா இடத்துக்கும் அந்த மாதிரி இல்லை. இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே 18+ விஷயம்தான். நம்ம பே பண்ணுறதை பொறுத்து அவங்க நமக்கு என்னென்ன காட்டுவாங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பற்றி தான் நானும் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம், ஃபுட் ஷாப்ஸ்லாம் இங்கே நடுநடுவில் இருக்குது. இப்போது என்ன மாதிரி ஆண்கள் ஒய்ஃபோட வந்துட்டு அந்த மாதிரி கிளப்புக்கெல்லாம் உள்ளே போக முடியாதவங்கெல்லாம் இந்த மாதிரி வெளியில் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியது. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வர பிளேஸ் கிடையாதுங்க. எஸ்பெஷலி குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வர்றதுக்கான இடம் கிடையாது. அப்படி நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 8 o'clock முன்னாடி வந்துட்டு கிளம்பிடுங்க. நிறைய அதர் ஷாப்ஸ்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு போகலாம். பட் ஆஃப்டர் 8 o'clock இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி 18+. நான் ஏன் இப்படி கேமராவை கண்ட இடத்துல வச்சிட்ருக்கேன்னா, இங்கே நான் மறைச்சி எடுத்துகிட்டு இருக்கேங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் எடுக்கும்போது அங்கே எல்லோரும் கத்திட்டு இருக்காங்க, நோ கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த பவுன்சர்ஸ்லாம் வேறு இருக்காங்க, அவங்களாம் வேறு எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்துனாங்க. ஸோ அதனால் நான் பயந்து அப்படி இப்படின்னு எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறைச்சி எடுத்துகிட்ருக்கேன். இங்கே ஃப்ரீலான்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்களே, அப்படியே எடுக்கலாம் கேமரான்னு பார்த்தா அங்கே பாருங்கள் எப்படி கத்துறாங்க. இதுக்காக தாங்க நான் கேமராவை அப்படியே மறைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதை நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது ஒரு கேர்ள் வந்து நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருந்தா. ஓவர் இயர் பண்ணேன் நான். அவள் வந்து 1500 பாத் கேட்டிருந்தா. நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு இந்தியன் பப்பில் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதுதான் அந்த பப்பு. நான் என்னமோ பொண்ணுங்க டான்ஸ் ஆடுவாங்கன்னு பார்த்தா ஆம்பளைங்க தான் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. என் லக்கை பார்த்தீங்களா? இந்த கருமத்தை என்னடா பார்க்குறது எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோன்னே என்ன பண்ணுறது, ஒய்ஃபோடு வந்தால் ஜூஸ் தான் குடிக்க முடியும். இந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் தனியாக போயிட்டு ஒன்றும் பண்ணாமல் திரும்பி வந்துட்டீங்கன்னா ஆண்களில் ராமன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ராமன். ஜோக்ஸ் அப்பார்ட், ஆன் அ சீரியஸ் நோட், இவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது இவங்க லைஃப்பை நினச்சா. ஸோ ஐ ஹோப் தே கெட் அ பெட்டர் லைஃப். அவங்க கண்டிப்பாக பிடிச்சி பண்ண மாட்டாங்க இந்த விஷயம்லாம். பட் ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க பணத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க யாரும் கையை பிடிச்சி இருக்கல, இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணலை. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கு. இதெல்லாம் இங்கே லீகல்ன்றதுனால போலீஸ் ப்ரொடெக்ஷனோடையே நடக்குது. நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இங்கேயும் வீடியோ எடுக்க கத்திட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பட்டாயா வந்தீங்கன்னா
உங்கள் ஒய்ஃபை மனசில் நினச்சிட்டு கற்பை காப்பாற்றிட்டு எய்ட்ஸு எஸ்டிடிலாம் இருக்குது, அதுலேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுங்க. நீங்கள் பட்டாயா போயிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, it's bye from Dilip and Jemima.